चन्द्रशेखरमध्यमाम् लक्ष्मीः वल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவரான விஷ்ணு சித்தர் எம்பெருமானுக்கு நந்தவனம் அமைத்து திருமாலை கட்டி புஷ்பங்களை எல்லாம் மாலையாக கட்டி சமர்ப்பித்து வந்தார். இந்த நிலையிலே ஒரு நாள் பாண்டிய ராஜசபைக்கு சென்று பரதத்துவ நிர்ணயம் செய்து வரும்படி, அதாவது நாராயணனே பரம்பொருள் என்று நிலைநாட்டி வரும்படி அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பெரியாழ்வாருடைய, அதாவது விஷ்ணு சித்தருடைய கனவிலே வந்து தோன்றி நீர் ராஜசபைக்கு செல்லும் என்று சொன்னார். ஆனால் அவரோ அங்கே போய் வேதங்களை எல்லாம் கொண்டு அந்த நாராயணனே பரம்பொருள் என்று நிலைநாட்டுவதற்குரிய உயர்ந்த ஞானம் எனக்கு இல்லையே, நான் எப்படி செல்வேன் என்று தயங்கிய பொழுது பகவான் என்ன சொன்னான், அதற்கு நாமன்றோ கடவோம், நீர் சென்று பரதத்துவ நிர்ணயம் செய்து வாரும் என்று சொன்னான். உடனே பெரியாழ்வாரும் எம்பெருமானிடத்திலே பாரத்தை போட்டு அவர் ராஜசபைக்கு சென்றார். அங்கே அவரையும் அறியாமல் அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்டன. வேண்டிய வேதங்கள் ஓதினார், நாராயணனே பரம்பொருள் என்று நிலைநாட்டினார். உடனே அந்த அரசனும் மிக மிக மகிழ்ந்து இவருக்கு விஷ்ணு சித்தருக்கு அப்பொழுது பட்டர்பிரான் என்று ஒரு விருது அளித்தான். பட்டர் என்றால் வேதமறிந்த அந்தணர்கள், அவர்களுக்குள்ளே பிரான் என்றால் அவர்களுக்கு பெரிய உபகாரகர், தலை சிறந்தவர் என்று பொருள்படும்படியாக ஒரு விருதை கொடுத்தான். அது மட்டுமல்லாமல் இவரை யானை மேலே ஏற்றி ஊர்வலமாக அழைத்து வருகிறான். அதை காண்பதற்காக பகவானே தன்னுடைய பிராட்டிமார்களோடு கருடாருடனாக ஆகாசத்திலே வந்து நிற்கிறார். இந்த விஷ்ணு சித்தராய் பட்டர் பிரானாக ஆனவர் அவர் ஆகாசத்திலே இருக்கிற எம்பெருமானை பார்த்தார். பார்த்த உடனே அந்த எம்பெருமானிடத்திலே தமக்கு ஒரு நன்மையை அவர் வேண்டிக் கொள்ளாமல், இந்த எம்பெருமானுக்கு யாராலும் எந்த தீங்கும் வராமல் இருக்க வேண்டுமே என்று அவனுக்கு நன்மையை விரும்பினார். அதுதான் மங்களாசாசன பரத்தை என்று சொல்லப்படுகின்றது. இந்த எம்பெருமானுக்கு யாராலே என்ன தீங்கு வந்துவிடும், அவன் எல்லாம் வல்லவன் என்ற அவனுடைய மேன்மையை மறந்தார். அவனை ஒரு குழந்தை போல நினைத்து, தம்மை ஒரு தாய் போல நினைத்துக் கொண்டார். ஐயோ, இந்த எம்பெருமானுக்கு யாராலும் எந்த ஆபத்தும் வாராமல் இருக்க வேண்டுமே என்று அஞ்சி அவனுக்கு மங்களாசாசனம் செய்தார். அதுதான் திருப்பல்லாண்டு என்கின்ற திவ்ய பிரபந்தமாக வெளிப்பட்டது. எம்பெருமானுக்கு யாராலும் எந்த தீங்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவனுக்கு பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று அவனுக்கு தாம் மங்களாசாசனம் செய்தார். அதாவது அவனுக்கு வாழ்த்து பாடினார். இவனுக்கு எப்பொழுதும் எந்த தீங்கும் வாராமல் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் இவன் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று மங்களாசாசனம் பண்ணினார். இப்படி மங்களாசாசனம் பண்ணுகின்ற காலத்திலேயே இவருக்கு ஒரு தாய் பாவம் ஏற்பட்டு விட்டது என்று நாம் சொல்லலாம். அதாவது எம்பெருமானுக்கு என்ன வந்து விடுமோ என்று அஞ்சினவர் ஒரு குழந்தையை நினைத்து அஞ்சுகின்ற தாயை போலே, ஐயோ இந்த குழந்தைக்கு யாராலே என்ன தீங்கு வந்து விடுமோ என்று அஞ்சுகின்ற தாயை போலே அன்றோ இவரும் தம்மை பாவித்துக் கொண்டார். இப்படி தாம் மங்களாசாசனம் பண்ணினார். அத்தோடு அவருக்கு திருப்தி அடையாமையினாலே மற்றும் பல பேரையும் மங்களாசாசனம் பண்ணுவதற்கு அழைத்தார். அதாவது எம்பெருமானையே பயனாக விரும்புபவர்கள், கைவல்யத்தை விரும்புபவர்கள்,
இன்னும் செல்வத்தை விரும்புபவர்கள் என்று பல பேர் அவர்களையெல்லாம் அழைத்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடச் சொன்னார். அவர்களும் ஆழ்வாரோடு கூடினார்கள். அவர்கள் ஆழ்வாரோடு சேர்ந்து பல்லாண்டு பாடினார்கள் என்று இப்படி திருப்பல்லாண்டு என்கின்ற திவ்ய பிரபந்தம் சென்றது. இப்படி எம்பெருமானுக்கே என் வருகிறதோ என்று அஞ்சி அவனுக்கே பல்லாண்டு பாடினபடியினாலே இவருக்கு பெரியாழ்வார் என்கிற பெயரும் ஏற்பட்டது. எம்பெருமானை காட்டிலும் தம்மை பெரியவனாக ஒன்றோ நினைத்துக் கொண்டு அவனுக்கு இவர் வாழ்த்து பாடினார். இப்படி தாய் போல பரிவு கொண்டு மங்களாசாசனம் செய்த பெரியாழ்வார் அடுத்தபடியாக மற்றொரு திவ்ய பிரபந்தத்தையும் அருளி செய்தார். அதுதான் பெரியாழ்வார் திருமொழி என்கின்ற திவ்ய பிரபந்தம். அந்த திவ்ய பிரபந்தத்திலே தற்பொழுது நாம் 230 பாசுரங்களை அனுபவித்திருக்கிறோம். இந்த 230 பாசுரங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு என்றால் இந்த 230 பாசுரங்களும் யசோதா பாவனையிலே அருளி செய்த பாசுரங்களாகும். அதாவது நாம் கீழே அனுபவித்த அந்த 2ஆம் பத்து 3ஆம் திருமொழி, அந்த திருமொழியோடு பெரியாழ்வாருக்கு யசோதா பாவனையிலான அனுபவம் தலை கட்டுகிறது, முடிந்து விடுகிறது. மேலும் கிருஷ்ணாவதார அனுபவம் தொடர்கிறது என்றாலும் கூட இந்த 230 இன்னும் சொல்ல போனால் சில திருமொழிகளிலே 11 பாசுரங்கள், ஒரு திருமொழியிலே 13 பாசுரங்கள் என்றெல்லாம் கணக்கெடுத்து நாம் பார்ப்போமானால் இதுவரை நமக்கு 241 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த 241 பாசுரங்கள் என்பவை 22 திருமொழிகளாக அப்படி அமைந்திருக்கின்றன. அதாவது நியாயமாக 23 திருமொழிகள் இருக்க வேண்டும். சீதக்கடல் என்கிற திருமொழியிலே 20 பாசுரங்கள் இருந்தபடியினாலே 22 திருமொழிகள். இந்த 22 திருமொழிகளும் கூட யசோதா பாவனையிலே பெரியாழ்வாருடைய அனுபவமாக அப்படி சென்றது. இதுவரை நாம் அதைத்தான் அனுபவித்தோம். இந்த 22 திருமொழிகளிலே நாம் என்ன அனுபவித்தோம் என்பதை சற்று அரிமா நோக்கு என்கிற கணக்கிலே அப்படி சற்று திரும்பி பார்க்க வேண்டும். அதாவது சிம்ம அவலோகன நியாயம் என்பார்கள் வடநூலார். இந்த சிங்கமானது குகையை விட்டு வெளிப்புறப்பட்டு அப்படி சிறிது தூரம் நடந்து சென்ற பிற்பாடு தான் நடந்து வந்த பாதையை அப்படி சற்று திரும்பி பார்க்குமாம். அதற்குத்தான் சிம்ம அவலோகன நியாயம் என்று பெயர். அதுபோல நாமும் இப்பொழுது பெரியாழ்வார் திருமொழியிலே பெரியாழ்வார் தம்மை யசோதையாக பாவித்துக் கொண்டு அனுபவித்த பாசுரங்கள், அந்த 241 பாசுரங்களை